அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. நிறுத்து, கொண்டு விடாதே, விட்டுவிடு. கோபம் தணிந்தது, குற்றத்தை மன்னித்து விட்டேன். இனி கத்தியை எடுக்காதே. என் மீது இரக்கம் எதற்கு குல்ப்ஷான்? இந்த வாளுக்கு என்னை இரையாக்கு. ஆச்சரியமா இருக்கிறதே. நான் மன்னித்தேன் என்கிறேன், நீ மடிய வேண்டும் என்று சொல்லுவதோ? ஏன் சொன்னேன்? நான் மடியாதிருந்தாலும் உன்னோடு வாழ முடியாது, மரணமே வேண்டும். காதலுக்காக மடிந்தேன் என்று உலகம் என்னை புகழும். வாழ வேண்டியவன் சாக விரும்புவதோ? உன் மனம் இதற்கு இடம் தரவில்லை என்றால் என் கையால் என்னை வெட்டிக் கொள்வேன். காதலித்தேன், காதலுக்கொரு கல்லறை போல் நான் இருக்கிறேன். அன்பே காதலாக மலருவது, அது சாகிறதில்லை. இது வெறும் நடிப்பல்ல, சாகாத நிஜங்கள். பிறகு என்ன ஆயிற்று? மனமாற்றம். கற்பனையில் வாழ முடியாது. நான் மண்ணிலே கிடக்கும் ஒரு சிறு கல். அந்த இளவரசி அரண்மனையிலே அழகுமணி பாவையாக வளர்கின்றவள். ஒருபோதும் என் எண்ணங்கள் பலிக்காது. மான்விழியால் அருகினிலே நெருங்க முடியாது. ஆசைப்பட்டால் நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறாய்? தோற்பதில்லை காதல். நம்பிக்கை இழக்காதே. இது உண்மை தோழா. வெளிப்பகத்தை மதிக்கிறார்கள். இந்த உலகில் செல்வங்கள், கௌரவங்கள், பகட்டுகள், பட்டாடைகள், இதுதான் பெரிதாக தெரிகின்றது. நல்ல இதயங்களை மதிக்க தெரியாது. அன்பு தோழா, ஏமாற்றத்திற்கு இடம் தராதே. நீ என்னை உன் நண்பன் என்றாய் அல்லவா? உண்மை நண்பன் நான் இருக்கிறேன். உனக்காக இந்த தோழன் எதுவும் செய்வேன். பெருமை உள்ளவனாக மாற்றுகிறேன் உன்னை. அதிர்ஷ்டத்தில் அவளை விட மிஞ்சி விடுவாய். அப்படி சொல்லாதே. என்றும் போல் இருப்பது எப்போதும் பெருமை தருவது. போலித்தனங்களில் எனக்கு ஆசை இல்லை. உனக்கு தேவையில்லை நண்பா, எனக்கு தேவை. செல்வம் என்பது மனிதனுக்கு சிறப்புகளை சேர்க்கும். பார் தோழா, பார், முதலில் உனக்காக குலஸ்தான் என்ற நகரத்தை படைக்கிறேன். நண்பனே, நான் அங்கு அழகிய கண்ணாடி மாளிகையை உருவாக்குவேன். வைரங்களும் முத்துக்களும் கண்ட வியப்பில் அற்புத குகைக்குள்ளே சிறைப்பட்ட அறிவுகட்ட முண்டமே கையாலாகாத அலாவுதீன், இப்போது உன் செத்த உடலை புழுக்கள் தின்றிருக்குமே. செத்தொழிந்தாய்,
செத்தொழிந்தாய் பிரச்சனையாக என் முன்னே வந்தவனே. சாகாது நீ இருந்தால் என் பிடியில் நீ மடிந்திருப்பாய். உன்னை எனக்கு பிடிக்கவில்லை அலாவுதீன். இந்த மாய விளக்கினுடைய ஆற்றலை இங்கு யாருக்குமே புரியாமல் இருக்க உனக்கு இப்படி ஒரு முடிவு. நான் இங்கே ஏன் வந்தேன் தெரியுமா? அந்த விளக்கை செத்த உன் எலும்பு கூட்டின் பக்கத்திலே பார்த்து எடுத்து போக, நட்சத்திரங்களை கணித்து ஏற்படும் விளைவுகளை அப்படியே புட்டு வைத்து சாகின் அப்போதே சொன்னாள். அந்த ஜின்னின் பெயர் கயாமத் ஜின். நட்சத்திர கணக்கின்படி ஜின்னுடைய அந்த அதிசய மாய விளக்கு அலாவுதீனுக்குத்தான் கிடைக்க இருக்கிறது. அலாவுதீன் கையினால் அந்த விளக்கை நான் எடுக்க வைத்து அப்படியே அதை நான் பறித்துக் கொண்டால் அப்போது அந்த விளக்கின் ஜின், கயாமத் ஜின் என் பிடிக்குள் வருமா? ஏன் வராது? அட நீ என்ன, மற்ற யார் எடுத்தாலும் அது பணியாமல் இருக்காது, எப்படி சொன்னாலும் மீறாது. அலாவுதீன் கையினால் அந்த விளக்கை நான் எடுக்க வைத்து அப்படியே அதை நான் பறித்துக் கொண்டால் அப்போது அந்த விளக்கின் ஜின், கயாமத் ஜின் என் பிடிக்குள் வருமா? ஏன் வராது? அட நீ என்ன, மற்ற யார் எடுத்தாலும் அது பணியாமல் இருக்காது, எப்படி சொன்னாலும் மீறாது. சுயநலக்கார மந்திரவாதியே, மந்திர குகை என்ற இந்த குகையின் மேல் கை வைக்காதே. மீறி வைத்தால் நீ கல்லாகி விடுவாய், நீ கல்லாகி விடுவாய், நீ கல்லாகி விடுவாய். முயற்சிகள் செய்து இங்கே வந்து நீ அச்சுறுத்தும் போது நான் திரும்புவதா? என்ன நியாயம்? மனதிலே இருந்த நம்பிக்கை என்னை இங்கே நிறுத்தியது. அது இன்று எட்டாத கொம்புக்கு ஆசைப்பட்ட கதையாய் முடிவதா? என் அருமை தோழா, இனி ஆச்சரியங்களை, அதிசயங்களை காண தயாராயிரு. அன்பு நண்பனுக்காக அழகுமிக்க மாளிகை இதோ உருவாக்குகிறேன். இதுதான் அழகிய குலஸ்தான். என்ன, உனக்கு பிடித்திருக்கிறதா? அதோ பார் மாளிகை, அதோ பார் கோட்டை, கொஞ்சம் திரும்பி பார். உனக்கு இந்த நகரம் குலஸ்தான் பிடித்திருக்கிறதா? ரொம்ப பிடித்திருக்கிறது. இப்போது பார், நான் இங்கே அற்புதமான கண்ணாடி மாளிகை அமைக்கிறேன். வா! இப்போது அடிமைகள் உன் சேவைக்காக.
நண்பா, அழகிய அடிமை பெண்கள் கூட்டம். சரி வா, மாளிகைக்கு போகலாம். அறிவிப்பு, இங்கு அனைவருக்கும் விடுக்கப்படும் அறிவிப்பு. எச்சரிக்கை, இளவரசர் வருகிறார். வரவேற்பு ஏற்ற முறையில் நடக்கட்டும். மக்களின் தோழர் இளவரசர் அலாதீன் பெருந்தகை, பேருள்ளம் படைத்தவர், பண்பும் பரிவும் அன்பும் நிறைந்தவர், கண்ணாடி மாளிகையை காண இப்போது வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மாஜான். ஓய்வெடுக்க ஏற்பாடுகள் தயார். வாருங்கள் அம்மாஜான், வாருங்கள். என் இனிய நண்பா, இப்போது எப்படி இருக்கிறாய்? புதிய நகரமும் கண்ணாடி மாளிகையும் பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. உண்மை நண்பன் உன்னை விட வேறு யார்? நண்பருக்கிடையில் பாராட்டுக்கள் எதற்கு? நண்பன் நாணயமாயிருக்க வேண்டும். நினைவிருக்கட்டும் தோழா, செல்வங்கள், கௌரவங்கள், மாளிகைகள், மங்கையர்கள் நேர்மையில்லாதவன் கையில் மாட்டிக்கொண்டால் பாழ்பட்டு விடுகிறது. அதுவே நல்ல எண்ணமும் குதாவை வணங்குகின்ற உள்ளமும் கொண்ட மனிதன் கையில் கிடைத்ததென்றால் பயன் பெற்று விடுகிறது. இந்த செல்வங்கள் சிறப்புகள் என்று உன்னிடம் இருப்பது நன்று. காதல் பெண்தான் பாக்கி. அதுவும் கொண்டு வருகிறேன். எப்படி கொண்டு வருவாய்? கொண்டு வருவேன். பிரியமுள்ள காதலி இளவரசி குலப்ஷானை சந்திப்பாய். வாயன் தோழா அலாவுதீன். இளவரசி அப்போதே சொன்னாள், என்னை மீண்டும் சந்திக்க முயற்சிக்காதே என்று. ஏன் சொன்னாளோ? இப்போது என்னை பார்த்தால் மகிழ்வாளா அல்லது மனம் கசந்து கோபித்துக் கொள்வாளா? கோபம் இருந்தால் தான் குணம் இருக்கும் என் தோழா.
ஒன்றுக்கும் அஞ்சாதே, சந்திப்பாய் அவளை. புதிராய் இருக்கிறது. அவள் என்னை நினைப்பாளா மறப்பாளா? நினைத்துக் கொண்டே இருக்கிறாள், நினைத்துக் கொண்டே இருக்கிறாள். இது அழியாத காதல், ஆசையின் கவர்ச்சி அல்ல. இது மலர் அல்ல, தலையை கொய்கிறார்கள். गुलाबशान, 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 गुलाबशान. गुलाबशान. குலப்ஷான் முகத்தை கண்டு மலர்களுக்கு வெட்கம். கற்பனைகள் என்ற மலர்கள் கண் என்ற பூங்காவில். மறக்க முடியாத ஒரு காதல் நினைப்பால் ஓவியமானாளா? காதல் மறக்குமா? வாழ்க அன்பு மங்கையே, இப்படி மாற்றியவனுக்கு என்ன பெயர் எந்த இடம் தெரியாது. கண்மூடி காதல் என்று இதை பார்த்துதான் சொன்னார்கள். போதும் விளையாட்டு, புண்படுகிறேன் நான். எதற்கு இந்த சிரிப்பு? உங்களுக்கு இதயமே இல்லையா? தனிமையை பாழாக்காதீர்கள். கற்பனை என்னும் குதிரை மீது அந்த காதலன் வரப்போகிறானா? பார், இதுதான் உண்மை காதல். வருவான் வருவான் என்று வழி மீது விழி வைத்து அந்த நிலையில் தான் இருக்கிறேன். ஏன், இதுதான் உண்மை காதலா நிக்கத்? உண்மையான தோழிகள் நீங்கள் எனக்கு. இப்போது அல்லாவின் சாட்சியாக சொல்லுங்கள் உண்மையை. அங்கே அவனும் என்னை போல் ஏங்குவானா? இங்கே உண்மை அன்பிருந்தால் அங்கேயும் அது பாதிக்குமே. இதயங்கள் இரண்டு ஒன்றுபட்டால் காதலன் சந்திப்பு கண்டிப்பாய் உண்டு. எனது அன்பு தோழியின் வாக்கு பலிக்கட்டும். காதலனை பார்ப்பேனா? அவர் எங்கு போனாலும் பின்னாலேயே நானும் போவேன். அன்புக்கு தோல்வி இல்லை. உண்மை காதலியின் முன் காதலன் உயிரோடு வந்திருக்கிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவர் யார்? இந்த மன்னவர் யார்? அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா கதை கே